பாருங்க, strokes with final hook or joined diphthong can be halved for either T or D. இங்க பாருங்க, strokes அது கூட final hook or joined diphthong வந்துச்சு அப்படினா can be halved. நாம அந்த stroke வந்து halve பண்ணி எழுதிக்கலாம். For either T or D. T ஆவும் இருக்கலாம், D ஆவும் இருக்கலாம். பாருங்க, pave, P V hook A sound, pave. இது வந்து full stroke. Paved, paved பாருங்க, P V A sound, paved. half பண்ணி எழுதணும். அடுத்தது பாருங்க, 10, T N hook, N hook இந்த சைடு போடணும். A sound, 10. இங்க பாருங்க, tent, இன்னொன்னு வந்து tent ன்னு எழுதிருக்கேன். இங்க பாருங்க, இத வந்து half பண்ணி எழுதுவோம். இத நம்ம வந்து tent னும் படிக்கலாம், tend, T or D ரெண்டுத்துமே இதுக்கு வந்து ஒரே ஸ்ட்ரோக் தான். tent, tend அப்படின்னு ரெண்டுமே படிக்கலாம். அடுத்தது men, M N hook A sound, men. அடுத்தது meant, half பண்ணி எழுதணும், E sound. பாருங்க, half பண்ணி எழுதணும். meant அப்படினா mint அப்படின்னு ரெண்டுமே வந்து நம்ம படிக்கலாம். அடுத்தது பாருங்க, few, few. இது full stroke, few. fewed பாருங்க, half பண்ணி எழுதணும், few. few இப்படி எழுதணும், half பண்ணி few இப்படி எழுதணும். அடுத்தது பாருங்க, proud, பர் sound, ow, through the line, full stroke, proud, proud, half பண்ணி எழுதணும், proud. இத half பண்ணி proud அப்படினு எழுதணும். ஓகே, இதுதான் இதனுடைய ரூல்ஸ். நெக்ஸ்ட் ரூல் பாருங்க, vocalizing half length forms. Vowel signs to half length forms are read next to the primary strokes. Example பாருங்க, fight, F I இது full stroke. இப்போ fight, fight ன்னு நம்ம படிக்கும்போது முதல்ல வந்து ஸ்ட்ரோக் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த half length பண்றோம் இல்லையா, அதுக்கான சவுண்ட் டி அப்படி இல்லைன்னா டிங்கிற சவுண்டை வந்து லாஸ்டா படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எஃப் பிரைமரி ஸ்ட்ரோக்கை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த half பண்ணக்கூடிய டி ஆர் டி அப்படிங்கிறத படிக்கணும். இந்த ஸ்ட்ரோக்கை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபைட். ஓகே, அடுத்தது ஆஃப், ஆஃப் ஆ சவுண்டு. அடுத்தது பாருங்க, ஆஃப்ட், half பண்ணி எழுதணும், ஆ எஃப் அதுக்கப்புறம் டி சவுண்டு, ஆஃப்ட். சீக், எஸ் கே இ சவுண்டு, சீக். அடுத்தது செக்ட், half பண்ணி எழுதணும், செக்ட். அடுத்தது சீக்கர், சீக்கர் இ சவுண்டு. அடுத்தது சீக்ரெட், half பண்ணி எழுதணும், சீக்ரெட். இப்படிதான் எழுதணும். இப்போ எஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறதுனால நம்ம வந்து இந்த எஸ்ங்கிற சர்க்கிள் எஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரோக் படிக்கணும். செக்ட், சீக்கர், சீக்ரெட், இப்படிதான் இதை படிக்கணும். இதுதான் இதனுடைய ரூல்ஸ். பாருங்க, அடுத்த ரூல்ஸ், circle s following half length forms. Initial circle s is read first and final circle s is read last. Initial circle வந்துச்சு அப்படினா அத ஃபர்ஸ்ட் படிச்சிட்டு அப்புறம் ஸ்ட்ரோக் படிக்கணும். அடுத்தது final circle s வந்துச்சு அப்படினா அந்த final s வந்து நம்ம லாஸ்டா படிக்கணும் அப்படினு சொல்றாங்க. பாருங்க, coat, coat half பண்ணி இப்படி எழுதணும். அடுத்தது coats, coats அந்த லாஸ்டா வரக்கூடிய
ஃபைனல் சர்க்கிள் எஸ் வந்து ரீட் லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக அதை படிக்கணும். கோட், கோட்ஸ். ஓகே, அடுத்தது மவுண்ட். ஹாஃப் பண்ணி எழுதணும். அவு சவுண்டு மவுண்ட். அடுத்தது பாருங்க மவுண்ட்ஸ். என் ஹூக்கு தெரியணும். எஸ் லாஸ்ட்ல படிக்கணும். மவுண்ட்ஸ். ஓகே, ஹாஃப் பண்ணி எழுதணும். அடுத்தது ரெண்ட். ரெண்ட். அடுத்தது பாருங்க ரெண்ட்ஸ். ஹாஃப் பண்ணி எழுதணும். ரெண்ட்ஸ். ஓகே, இந்த சைடில் இப்படி போட்டாவே வந்து அது என் ஹூக் அந்த இடத்துல நம்ம இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால நம்ம என் ஹூக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதனால இந்த சைட் போட்டாவே ரெண்ட்ஸ் தான் அது. ஓகே, அடுத்தது பாருங்க ரிஃப்ட். ஆறு ரிஃப்ட் இ சவுண்டு. ஓகே, அடுத்தது பாருங்க ரிஃப்ஸ். ஷார்ட் பண்ணி எழுதணும். எஃப் ஹூக்கு தெரியணும். ரிஃப்ஸ். இப்படிதான் இந்த ஸ்ட்ரோக் எழுதணும். ஓகே, அடுத்த ரூல் பாருங்க half length h. half length h when not joined to another stroke is always written upward. வேற இந்த ஸ்ட்ரோக் கூடயே சேர்ந்து வராம தனியா வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து upward h தான் வந்து யூஸ் பண்ணணும். downward h யூஸ் பண்ணக்கூடாது. height. height இத half பண்ணி எழுதுனா ஹைட் இப்படி படிக்கணும். இதை வந்து இப்படி எழுதிட்டு இதை ஹைட்னு படிக்கக்கூடாது, இது தப்பு. ஓகே, அப்வர்ட் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஹைட்ஸ். ஹைட்ஸ். அடுத்தது பாருங்க ஹண்ட். ஹண்ட். அடுத்தது ஹன்ஸ். அடுத்தது ஹாஃப்ட். அதுக்கப்புறம் பாருங்க இங்க ஆ சவுண்டு. அடுத்தது ஹாஃப்ஸ். எஃப் க்கு தெரியணும். எஸ் ஆ சவுண்டு. ஹாஃப்ஸ். இதுதான் இதனுடைய ரூல். நெக்ஸ்ட் ரூல் பாருங்க ஹாவிங் பிரின்சிபல் நாட் எம்ப்ளாய்டு. எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்த ஹாவிங் பிரின்சிபல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாருங்க. If a vowel follows the final sound T, D, Howing principle is not employed. பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க புரியும். pit half பண்ணி எழுதலாம். pit. pity இங்க பாருங்க pity. pity ஏன்னா லாஸ்ட் வந்து vowel ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. pity e சவுண்ட் ஃபாலோ பண்ணி வந்திருக்கு இல்லையா, அதனால நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் போடணும். அடுத்தது greed. டார்க்கா இ சவுண்டு. greed. greedy பாருங்க greedy டார்க்கா greedy. ஓகே, இப்போ லாஸ்ட் வந்து ஈங்கிற வவல் சவுண்ட் வந்திருக்கு. அப்போ ஃபுல் ஸ்டாப் தான் நம்ம போடணும். ஹாஃப் லென்த் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ரூல் பாருங்க ஹாவிங் பிரின்சிபல் நாட் எம்ப்ளாய்டு. ஃபர்ஸ்ட் வந்து வவல் சவுண்டை ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் போடணும். ஹாஃப் லென்த் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்தது பாருங்க if a triphone immediately precedes the final sound td, Howing principle is not employed. ட்ரைஃபோன் சவுண்ட்ஸ் வரும்போது இமிடியேட்டாக வரும்போது நம்ம வந்து ஹாஃப் பண்ணி எழுதக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் தான் எழுதணும். பாருங்க ஃபைட் ஹாஃப் பண்ணி எழுதலாம். ஃபைட். ஃபயட் பாருங்க ஃபயட் ட்ரைஃபோனு ஃபயட் ஃபுல் ஸ்டாப் எழுதணும். அடுத்தது பாருங்க டைடு ஹாஃப் பண்ணி எழுதலாம். டயடம் டி டார்க்கா எழுதணும். இன்னொரு டி டார்க்கா எழுதணும். எம் டயடம் ட்ரைஃபோனு ஃபுல் ஸ்டாப் எழுதணும். ஓகே, இதுதான் இதனுடைய பிரின்சிபல். அடுத்த ரூல் ஹாவிங் பிரின்சிபல் நாட் எம்ப்ளாய்டு where distinction is required, Howing principle is not employed.
இப்போ ரெண்டு வேர்டு வந்து இப்போ சீக்ரெட்னு ஒரு வேர்டு இருக்கு, சாக்ரெட்னு ஒரு வேர்டு இருக்கு. இந்த ரெண்டு வேர்டையும் வந்து வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக இதுக்கு வந்து நம்ம வந்து ஹாஃப் பண்ணி எழுதுவோம். அதுவே இந்த சாக்ரெட் எழுதும்போது ஃபுல் ஸ்டாப் எழுதுவோம். பாருங்க, சீக்ரெட் சீக்ரெட் ஹாஃப் பண்ணி எழுதணும். இதுல பாருங்க சாக்ரெட் S K D sacred sacred இப்படி ஃபுல் ஸ்டாப் எழுதணும். unavoidable unavoidable பாருங்க un a I சவுண்ட். இது வந்து half பண்ணி எழுதணும். avoidable unavoidable. அடுத்தது inevitable பாருங்க inevitable சவுண்ட். inevitable இப்படி எழுதணும். அடுத்தது heartily heartly ஆ சவுண்ட் ஈ சவுண்ட். இந்த ஹார்ட் அப்படிங்கறத half பண்ணி எழுதிருக்கேன், heartly. அடுத்தது ஹோட்டல். இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம டிஃபரெண்ட் பண்ணி காமிக்கணும் இல்லையா, அதனால ஃபுல் ஸ்டாப் ஹோட்டல் ஹோட்டல் இப்படி எழுதணும். ஓகே, இதுதான் இதனுடைய ரூல்ஸ். நெக்ஸ்ட் ரூல் பாருங்க, அதே ஹாவிங் பிரின்சிபல் நாட் எம்ப்ளாய்டு எந்த பிளேஸ்லனா upward R is not halved when alone or with final S can be halved if it has a final hook. upward R வந்து நம்ம half பண்ணக்கூடாது. அதுவே தனியா வரும்போது ஃபைனல் S ஓட சேர்ந்து வரும்போது half பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஹூக்கும் வரணும். ஓகே, பாருங்க ரைட். இப்போ ரேட்னு ஒரு வேர்டு இருக்கு, ரேட். இப்போ இந்த ரேட் வந்து half பண்ணி ரேட் இப்படி எழுதலாமா அப்படின்னு கேட்டா இது எழுதக்கூடாது, தப்பு. அதான் upward R வந்து half பண்ணி எழுதக்கூடாது. பாருங்க ரைட் R T I சவுண்ட் ரைட். அடுத்தது ரைட்ஸ் R T S I சவுண்ட் ரைட்ஸ். அடுத்தது ரெண்ட்ஸ் R S A சவுண்ட். N ஹூக் இந்த சைடு தான் போடுவோம், N ஹூக் தெரிய தேவையில்ல, S போட்டா போதும், ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது ரிஃப்ஸ் R F ஹூக் தெரியும், S A சவுண்ட் E சவுண்ட் ரிஃப்ஸ் half பண்ணி எழுதணும். ஓகே, இதுதான் என்னுடைய ரூல். அடுத்தது பாருங்க, பொசிஷன் ஆஃப் half length forms. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவல் வந்துச்சு அப்படின்னா above the lineல நம்ம எழுதுவோம், அது எந்த சேஞ்சஸும் இல்லை. செகண்ட் ஆர் தேர்ட் பிளேஸ் வவல், இங்க செகண்ட் பிளேஸ் வவல் வரும்போது ஆன் த லைன்ல தான் எழுதுவோம். தேர்ட் பிளேஸ் வவல்ல வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா த்ரூ த லைன்ல எழுதுவோம். ஆனா இந்த half length ஃபார்ம்ல எப்படி எழுதணும்னா தேர்ட் பிளேஸ் வவலையுமே வந்து நம்ம ஆன் த லைன்ல தான் எழுதணும். எக்ஸாம்பிள் பாருங்க, பேட் பேட் இது வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, above the lineல தான் எழுதுறோம். பெட் ஆன் த லைன்ல எழுதுறோம். பிட் பிட்டை வந்து த்ரூ த லைன்ல எழுதி இப்படி எழுதக்கூடாது, தப்பு. இப்படி எழுதுனா இது தப்பு. இதையுமே வந்து நம்ம ஆன் த லைன்ல தான் எழுதணும், பிட். ஓகே, அடுத்தது பாருங்க லாட் லாட். அடுத்தது லேட் லேட் ஹாஃப் லென்த். அடுத்தது லிட் ஆன் த லைன்ல தான் எழுதணும், லிட். அடுத்தது காட் காட் ஹாஃப் லென்த் பண்ணி இப்படி எழுதணும். அடுத்தது குட் ஊ சவுண்ட் இப்படி எழுதணும். ஓகே, இதுதான் இதனுடைய ரூல். ஆப்டிக்கல் ஆப்டிக்கல் ஆ சவுண்டு ஈ சவுண்டு. ஆப்டிக்கல் இந்த ஆப்ட்ங்கிறது வந்து ஹாஃப் பண்ணி எழுதணும். அடுத்தது வெர்டிக்கல் வெர்ட் இல்லையா, ஹாஃப் பண்ணி எழுதணும்.
வர் சவுண்டு, வெர்டிக்கல் இ சவுண்டு இப்படி எழுதணும். அடுத்தது லைட்லி ஹாஃப் பண்ணி எழுதணும். லைட் லீ ஐ சவுண்டு இ சவுண்டு. எல் வந்து ஃபுல் ஸ்டோக்கு. அடுத்தது லேட்லி லேட் லேட் லீ ஏ சவுண்டு இ சவுண்டு லேட்லி. அடுத்தது விட்னஸ் விட்னஸ் பாருங்க இ சவுண்டு ஏ சவுண்டு. இதை ஹாஃப் பண்ணி எழுதணும். இது ஃபுல் ஸ்டோக்கு. மிலிட்டரி எம் எல் ஹாஃப் பண்ணி போடணும். ரி மீ லீ ட ரி மிலிட்டரி. அடுத்தது நெட்டட் என் டி ஹாஃப் பண்ணி எழுதணும். நெட்டட் இப்படி எழுதணும். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் ஆர் எஃப் ஷல் ஆ சவுண்டு ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல். அடுத்தது டிண்ட் டிண்ட் இ சவுண்டு ஆனால் ஆன் த லைனில் தான் எழுதணும். அதே மாதிரி மிலிட்டரி இ சவுண்டு வந்து த்ரூ த லைனில் எழுதக்கூடாது. இந்த மாதிரி ஆன் த லைனில் தான் எழுதணும். விட்னஸ் இதுவும் ஆன் த லைனில் தான் எழுதணும். இதுதான் வந்து பொசிஷன் ஆஃப் ஹாஃப் லென்த் ஃபார்ம்ஸ். ஓகே, இதோட இந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து ஓவர். இது எல்லாத்தையுமே வந்து 5 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. டிக்டேஷன் எழுதி பாருங்கள். தேங்க்யூ.